உலகத்துல எவ்வளவு பேர் எத்தனை சாதனை வேணா பண்ணிருக்கலாம். ஆனா கின்னஸ் சாதனை அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. ஆனா இப்ப எல்லாருமே அதை ரொம்ப சாதாரணமா பண்றாங்க. ஆனா நம்ம இந்தியால ரேரா பார்க்கப்பட்ட கின்னஸ் சாதனைகள் என்னென்ன, அந்த மாதிரி உலகத்துல வேற யாராலையும் செய்ய முடியல, அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உலகத்திலே இருக்கிற வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் விமன். அதாவது எல்லாரும் குள்ளமா இருக்கு அப்படின்னா சொல்லி பயங்கரமா கலாய்ப்பாங்க இவங்க. ஆனா அவங்க அந்த குறைய வச்சே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்ட்ல இவங்களை விட சின்ன பிள்ளை வேற எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 23 வயசு தான் ஆகுது. ஆனா இவங்க பார்க்க கியூட்டா இருக்காங்க. இவங்க பல லட்சங்களுக்கு அதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னதான் மிச்சவங்களை இவங்களை குறை சொல்லிட்டே இருந்தாலும் இவங்களுடைய குறைய நிறையாக்கி அதை வச்சு நிறைய ப்ரொமோஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் இவங்க பிசினஸ் மீட் அது இதுல போய் இவங்களை வச்சே பயங்கரமா பிசினஸ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு சில காசு கிடைச்சது. அதை வச்சு இவங்க இப்ப ஒரு பணக்காரங்களாவே ஆயிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நரேந்திர மோடி. நரேந்திர மோடி இப்ப கின்னஸ் ரெக்கார்ட் அடிச்சாரு நீ போய் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி 2015 பராக் ஒபாமாவை சந்திக்க போகும்போது அவர் ஒரு சூட் போட்டிருந்தார். அந்த சூட் பார்க்கும்போது ரொம்ப நார்மலா தான் இருக்கு. இது தயாரிக்கும் போதே 4 லட்சம் தான் ஆச்சு. அதுவே ரொம்ப பெரிய காசு தான். ஆனா அதன் பிறகு கை மாத்தி இது எவ்வளவு தெரியுமா ஆச்சு? 4 கோடிக்கு மேல இந்த சூட்டை தைச்சிருக்கிறாங்க. அந்த 4 கோடிக்கு அப்புறம் இவர்கிட்ட எவ்வளவு கோடிகள் கைமாறி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அந்த சூட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6 கோடி. சோ உலகத்திலே எக்ஸ்பென்சிவான கோட் சூட், அதாவது கோட் இல்ல வெறும் சூட் மாட்டினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நரேந்திர மோடி தான். பஞ்சாபிஸ் எப்பவுமே தலையில ஒரு டர்பன் போட்டிருப்பாங்க. அந்த டர்பன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா உலகத்திலே ரொம்ப வெயிட்டான 45 கிலோ டர்பனை யாரால அணிய முடியுமா? நம்மளால தலையில புக்கை வச்செல்லாம் கூட எடுத்துட்டு போக முடியாது. சும்மா அப்படி கையை வச்சுட்டு போனாவே நம்மளால முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய டர்பனை மாட்டிட்டு இருக்காரு. இவர் பேர் என்னன்னா அவதார் சிங். இப்படி ஒரு அவதாரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க பயங்கரமா ஷாக் ஆவீங்க. ஆனா இவரை தவிர இந்தியால உலகத்துல வேற யாருமே அவ்வளவு பெரிய டர்பனை வச்சுக்கவே முடியாது. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாரும் கையில தான் டைப் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா மூக்குல டைப் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அந்த மூக்குல டைப் பண்ணி கிட்டத்தட்ட 47 செகண்ட்ல 106 கேரக்டர்ஸ், அதாவது 106 கேரக்டர்ஸ் 106 வேர்ட்ஸ் டைப் பண்ணிருக்காரு. அவரு பேர் யாருன்னா குஷேர். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மூக்குல டைப் பண்ணி கத்துக்கிட்டு அதன் பிறகு கின்னஸ் டீம் எல்லாம் கூட்டிட்டு நான் மூக்குல டைப் பண்ணி காமிக்கிறேன்டா, உங்களை எல்லாம் மெய் மறக்க வைக்கிறேன்டான்னு மூக்குல டைப் அடிச்சு காமிச்சு அதை பிரிண்ட் எடுத்து கொடுத்து அவரும் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாரு. இதுல என்னன்னா அவரை தவிர மூக்குல டைப் பண்ணவன் யாவனுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோல பார்த்தப்ப உங்களுக்கு இந்த கின்னஸ் ரெக்கார்டை பார்த்தப்ப ஆஹா இவங்கெல்லாம் பண்ணிருக்காங்களே, இப்படிலாம் கூட நம்ம இந்தியாவில் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் நான் சொன்னவங்களுக்கும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நிறைய அந்த இந்தியா டுடே அதெல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நரேந்திர மோடி பத்திலாம் தெரியல அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஸோ நீங்க பார்த்த ஆச்சரியமான ஆள் யாரு? நான் யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.